நான் தப்பு பண்ணது உண்மைதான். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு நான் திருந்திட்டேன். நான் நல்லவன் ஆயிட்டேன். எனக்கு மேலே இப்போ எந்த தப்புமே இல்லை. ஆனால் அந்த பழசையே பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. பழசையே வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. பழசையே சொல்லி 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 காட்டி வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த உலகத்தில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மைதான். என்னன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை 2 ஆங்கிளாக நம்ம யோசிக்கலாம். ஒன்று, நீங்கள் செஞ்ச தப்பு அவங்கள மனசில் ரொம்ப காயப்படுத்தியிருக்கலாம். அந்த காயத்துலேருந்து வெளியே வர முடியாமல் அவங்க போராடிட்டு இருக்கிறதுனால அதை திருப்பி உங்களுக்கும் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஆள் மனசு நம்புறதுனால அந்த பாதிப்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் உங்களை டார்ச்சருங்கிற பேரில் என்னென்னமோ வச்சு செய்கிறாங்க. 2வது, நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டீங்க, இப்போ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வெறும் வாய் வார்த்தைகளாக மட்டுமே சொல்லி அவங்கள நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கோங்க, வாய் வார்த்தைகளால் பேசுகிற எந்த ஒரு விஷயத்தாலையும் தீர்வு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நிஜமாகவே திருந்திட்டீங்க அப்படின்னா அது உங்கள் செயலில் தான் தெரியணும். இந்த விஷயம் பண்ணால் அது என்னை பாதிக்குதுன்னு அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னா நிஜமாகவே அவங்கள பாதிக்குது தான். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பண்ணாமல் இருந்தால் கூட என்னை தப்பாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க உங்களை விட்டு போகாமல் உங்கள் கூடவே இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரே காரணம் இன்னமும் உங்கள் மேலே இருக்க காதல் மட்டும்தான். இதுக்கு அர்த்தம் அவங்க உங்களுக்கு செகண்ட் வாய்ப்பு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் மனசளவில் அவங்க பட்ட காயம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்க அவங்களுக்கே டைம் கொடுக்க மாட்டேங்குது. அதான் இங்கே பெரிய பிரச்சனையே. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற சின்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் டார்ச்சர் பண்ணுறவங்க நிஜமாகவே திருந்தி உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த டார்ச்சர்னால் உண்மையான லவ்வை நீங்கள் இழந்துருவீங்க. அவங்க தப்பு பண்ணாங்கங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு இப்போ திரும்பி உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதும் உண்மையான விஷயம். இது நீங்களும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொல்லலாம், நீ வார்த்தையால் ஈஸியாக சொல்லிட்டமா, ஆனால் காயம் என் மனசில் ஏற்பட்டிருக்கு. உடலில் பட்ட காயம் காரிடும், ஆனால் மனசில் பட்ட காயத்துக்கு தீர்வு இருக்கான்னு கேட்பீங்க. உண்மைதான், அது ரொம்ப ரொம்ப ரணமான விஷயம். ஏன்னா ஒரு மனசில் அவ்வளோ சீக்கிரத்தோ யாராலையுமே காயம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாரையுமே வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையில தான் வச்சுருப்போம். யாரோ ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம ஆள் மனசை ரொம்ப காயப்படுத்த முடியும். அவங்களுக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்துருப்போம், அதுக்கான அதிகாரத்தையும் கொடுத்துருப்போம். அதை மீறி அவங்க கஷ்டப்படுத்தும் போது அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்க. உண்மையிலுமே அவங்க திருந்திருந்தாங்க அப்படின்னா உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும்ல. ஒரு ஹாப்பியான லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்குன்னா அதை ஏன் விட்டு கொடுக்கணும்? அவங்க நடிக்கிறாங்க, இன்னமும் உங்களை தொடர்ந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த 2வது வாய்ப்பை பயன்படுத்தாமல் அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிற போகிறது அவங்க தானே, நீங்கள் இல்லையே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஒருவேளை எல்லாமே டோட்டலாக மாறலாம்ல. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கும் உரிமை இருக்குது. அவங்க ஒருவேளை மாறி இருந்தாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு முடிஞ்சால் கொடுங்க. நீங்களும் முழுசாக திருந்த முயற்சி பண்ணுங்கள். நிஜமாகவே 2 பேருமே சந்தோஷமாக வாழலாம்.